ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களது மனமார்ந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் பேசலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இவங்க அன்பு வீடியோ தானே போடுவாங்க, அப்புறம் புது வீடியோவை ஏதோ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சாரி, என்ன வீடியோன்னு நாங்களே சொல்றோம். கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஃபன் வீடியோ எடுக்கணும்னு ஆசை, அதனால தான் இது ஒரு ஃபன் வீடியோவா எடுத்திருக்கேன். அதனால இது எந்த வீடியோன்னு நினைச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எடுக்கிறது என்னோட ஒரு சின்ன ஆசை தான், அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். அப்புறம் அன்பு கொள்ளாதே 91 எபிசோடு ஈவினிங் அப்லோட் பண்றேன். அப்புறம் உங்க லைக்கும் கமெண்ட்டும் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கே மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க இதுவரையும் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, நீங்க இனிமேலும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பண்ற கமெண்ட்டை நாங்க தொடர்ந்து படிப்போம், படிச்சு சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். சரி, ஓகே, இந்த வீடியோ நல்லா இருக்கு போல இருக்கு, நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு சில வீடியோல கமெண்ட் ரொம்ப கம்மியா வரும், அப்போ எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஒருவேளை நாங்க போடுற வீடியோ இந்த வீடியோ நல்லா இல்லையோ, அதனால தான் கமெண்ட் கம்மியா இருக்கும். அப்போ எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க போடுற வீடியோல நிறைய மிஸ்டேக் இருக்கும், ஆனா நாங்க நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் போடுவோம். பாக்குறவங்களுக்கு தான் அது என்ன மிஸ்டேக் தெரியும். தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் எதா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நாங்க கண்டிப்பா மோட்டிவேட்டா தான் எடுத்துப்போம். நாங்க அதெல்லாம் நினைச்சு கஷ்டப்பட மாட்டோம். நீங்க உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொன்னாதான் நாங்க எப்படி வீடியோ போடுறோம்னு எங்களுக்கே தெரியும். அதனால நீங்க உங்க ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் சொந்தங்களே, உங்களால தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நாங்க தப்பா ஏதாச்சும் பேசியிருந்தா எங்களை உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எங்களை மன்னிச்சிருங்க. அப்புறம் இந்த வீடியோ பன் வீடியோவை பார்த்து உங்க கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. பாய் சொந்தங்களே. என்னடா டேனியல், உன் கண்ணு ரெண்டு தான் செல்ல பார்த்த மாதிரி இருக்கு, உன் சிந்தனை இங்க இருந்த மாதிரி இல்லையே, வேற எங்கேயோ இருந்த மாதிரி இருக்கு. ஏய் மைக்கேல், வருஷம் வருஷம் நம்மளும் கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு போறோம். எந்த பொண்ணுமே எனக்கு மடிய மாட்டுக்குடா. எனக்கு எத்தால ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும்னு நானும் ஒவ்வொரு தடவையும் சர்ச்சுக்கு போட சொல்லலாம் நினைக்கிறேன். ஆனா எதுவுமே கிடைக்க மாட்டுக்குடா. இந்த 26வது வருஷமாச்சும் ஏதாச்சும் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்குமான்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், உனக்கு மட்டுமாடா எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டுது? உனக்கு, அண்ணனுக்கு, எனக்கு யாருக்குமே எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டுதுடா. நம்ம மொகராசின்னு நினைக்கிறேன். முகராசியோ கைராசியோ எது வேணா இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு நான் சூப்பர் ட்ரெஸ் போட போறேன். போட்டுட்டு அப்படியே போய் சர்ச்சு வாசல்ல நிப்பேன். சூப்பர் பிகர்களா சர்ச்சுக்குள்ள போகும்ல, அது சூப்பர் பிகரை செலக்ஷன் பண்ணுவேன். அதான் இந்த வருஷம் நான் லவ்வர் ஆக்கி காமிப்பேன்டா. டே தம்பி, சாதாரணமான ட்ரெஸ்ஸே போடுறா. நீ சாதாரணமான ட்ரெஸ் போட்டாதான் ஃபிகர்கள் கொஞ்சம் எங்களை பார்க்கும், இல்லாட்டி ஒன்னையே தான் பார்க்கும். அண்ணனுக்காக இது மட்டும் செய்டா. சரி, உங்களுக்காக ஒரு சாதாரண ட்ரெஸ் போடலான்னு இருக்கேன். 3000க்கு ஒரு ஷர்ட் எடுத்தேன், அது எனக்கு கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை போட்டுக்கிறியே. டேய் மடியா, எங்க ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளோ தெரியுமாடா? வெறும் 1500 ரூபா தான்டா. நீ 3000 ரூபாய் ட்ரெஸ் போடுறியா, அதுவும் வெறும் சாதாரண ட்ரெஸ்ஸா? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையாடா? எங்களுக்கு எந்த ஃபிகரும் கிடைக்காததுக்கு காரணமே நீ தான்டா. சரிப்பா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு லேட் ஆயிரும். நான் கிளம்ப போறேன். ஸ்டார்டிங்லேயே மாசுக்கு போனாதான் ஃபிகர்கள் மேக்கப் பண்ணிக்கிட்டு வரதா முதல்ல பார்க்க முடியும். லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்துருவாங்க. அப்புறம் மொக்க பீஸ்களை தான் பார்க்க முடியும். நான் கிளம்புறேன்ப்பா. பீட்டர், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் இங்க ரொம்ப அலப்பறை பண்ணிட்டு இருக்கான்டா. எல்லா இடத்துலயுமே இவன் காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு நம்மள டம்மி ஆக்குறதே இவன் வேலையா வச்சிருக்கான். வந்து என்னன்னு கேளுடா. ஏய் மைக்கேல், உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாம நான் உருண்டுட்டா கிடக்குறேன். வீட்டுல குடில் வைக்கணுமே, கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? நான் தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க தேவையில்லாம வம்புழுத்து சண்டை போடுற ஏரியா வந்தேன்னு வச்சுக்கோ. உன்னை யார் அதை போய் செய்ய சொன்னா? அதான் அப்பா தான் குடில் வைப்பாரு, நீயா போய் செஞ்சுக்கிட்டு எங்க ரெண்டு பத்தியும் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி காட்ட வேண்டியது. என்ன பண்றதுப்பா, வீட்டுல மூத்த பிள்ளையா பிறந்துட்டேன், எல்லா பொறுப்பும் எனக்கு இருக்கு. எந்த வேலையும் வீட்டுல செய்யாட்டி அப்பா வந்து என்னதான் கேக்குறாரு, உங்களையா கேக்குறாரு? ஏ அண்ணா, பொறுப்பு பருப்புலாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வை. நீ சர்ச்சுக்கு கிளம்பலையா? அப்படியே பொறுப்பை பார்த்தான்னு வச்சுக்கோ, பிகர் மிஸ் ஆயிரும். பிகர் வேணுமா பொறுப்பு வேணுமா, ரெண்டுலயும் நீயே முடிவு எடுத்துக்கோ. பொறுப்பா ஃபிகரா? ஃபிகர் தான். சரி, நான் சர்ச்சை கிளம்புறேன்டா. நான் குடியில எப்படி வச்சிருக்கேன், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க.
சூப்பர் சூப்பர்டா, அட்டகாசமா இருக்கா, அடிப்பொலி, செம்மையா செஞ்சிருக்கடா. சரி சரி வா நம்ம சர்ச்சைக்கு கிளம்புவோம். டேய் டானியல், அண்ணனை பாருடா, பிகர் முக்கியமா ஒர்க் முக்கியமான போது பிகர் தான் முக்கியம்னு ஓடி வந்துட்டான் பாரு. ஏய் மைக்கு, அண்ணனுக்கும் 7 வயசாகுது, இன்னும் ஒரு பொண்ணு செட் ஆக மாட்டுக்கு. நமக்கே இந்த வயசுல ஒரு பொண்ணு செட் ஆகலன்னு நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அப்புறம் அண்ணனுக்கு இருக்காதா என்னன்னா? போங்கடா, எனக்கு மாஸ் தான் முக்கியம். லேட்டா போனா ஜீசஸ் கண்ணு குத்திடுவாரு, அதனாலதான் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். அப்படியே நம்பிட்டனா நீ சொன்ன உண்மையே? டேய் மைக்கேல், லேட்டா போனா சூப்பர் பிகர்லாம் மிஸ் ஆயிரும், மொக்க பீஸுகள் தான் பின்னாடி வரும். அதனால அண்ணே முதல்ல போனோம்னு சொல்றான், நம்மகிட்ட எப்படி உருட்டுறான் பாத்தியா? போடா. என்னப்பா பீட்டர், சர்ச்சுக்கு கிளம்புறியா? என்ன அண்ணன் தம்பி 3 பேரும் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? அப்பா, சர்ச்சுக்கு 11:30 போனா காணாதா, மணி 10 தானே ஆகுது, இப்போ போய் என்ன பண்ண? ஏய், நம்ம சர்ச்சுக்குனா 11:30 கூட பொறுமையா போலாம்டா. அண்ணன் நம்ம இப்ப பேர சர்ச்சுக்கு போறோம், தூத்துக்குடியில உள்ள சர்ச்சுக்கு. ஏன்பா, நம்ம ஊரு சர்ச்சில எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுனா நல்லா இருக்காதாங்கோ, கிறிஸ்துமஸ கொண்டாட நம்ம தூத்துக்குடி வர போகணுமாங்கோ? டேய் மடையா, தூத்துக்குடி சர்ச்சுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட மட்டும் போல, உங்க மூத்த அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு தான். என்னப்பா, நைட்டு பொண்ணு பாப்பாங்களா? நைட்டுலாம் பொண்ணு யாரும் காமிக்க மாட்டாங்களே. நான் பத்த ராசா, நைட்டு யாரும் பொண்ணு காமிக்க மாட்டாங்க தான். அந்த பொண்ணுக்கு ஊரே தூத்துக்குடி தான், அவங்க அந்த சர்ச்சுக்கு தான் வராங்களாம். அங்க நம்ம அண்ணனை கூப்பிட்டு போனா அந்த பொண்ணு அண்ணனும் பார்த்து பிடிச்சிருந்தா கொண்டு பேசலான்னு நம்ம வர சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் அங்க போறோம். ஓ, அப்படின்னா அண்ணனுக்கு தூத்துக்குள்ளதான் பொண்ணு பார்த்திருக்கீங்க, நானும் அங்க வரலப்பா. டேய் என்னடா வரமாட்டேன்னு சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல 3 பேரும் கிளம்பி இருக்கணும், அது என்ன வரமாட்டேன்னு பேச்சு? என்னன்னா பிகர் எதுவும் செட் ஆகலன்னு வருத்தப்பட்டா, இப்போ உனக்கு பொண்ணே அமைஞ்சிரும் போல இருக்கு, அதுவும் பொண்ணு ஊரு தூத்துக்குடியா? டேய் எனக்கே அதான்டா புரியல, அப்பா இப்பதான் சொல்லிட்டு போறாரு, தூத்துக்குடியில பொண்ணுலாம் நல்லா இருக்குமான்னு தெரியலையே. போனா தூத்துக்குடியில எல்லாம் பொண்ணுங்க என்ன வலிஞ்சு தாவணியை கட்டிட்டு வருவாளுங்க, நம்ம ஊர்லயாவது பரவாயில்ல கொஞ்சம் மாடலா வருவாளுங்க, அவளையாவது பாக்கலாம்னு நினைச்சேன், போன நாள வரமாட்டேன். டேய் தம்பி ப்ளீஸ்டா, முதல் தடவை அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுவோம், இல்லாட்டி நம்ம வேண்டாம் சொல்லிட்டு வந்துட்டே இருப்போம். அண்ணா, நீ எந்த சர்ச்சுக்கு போனாலும் ப்ரேயர் பண்ற ஐடியா இல்ல, பிகரை பாக்குற ஐடியாவில தான் கிளம்புறா. டேய் இந்த கிறிஸ்மஸ்லயாவது அண்ணனுக்கு ரொம்ப அழகான பொண்ணா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கடா. பண்ணிட்டா போச்சு. சோபியா வாங்க, கையில என்னங்க பெரிய பையா இருக்கு? தா சோபி, பையில கேக் இருக்கு, அங்க கொண்டு போய் வை. என்னங்க பை நிறைய கேக்கா? கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டு வந்திருக்கலாம், இவ்வளவு கேக் எதுக்கு? ஏ சோபி, தீபாவளிக்கு நம்ம சுத்தி உள்ளவங்களா வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க, நம்ம கிறிஸ்துமஸ்க்கு அதுக்கு பதிலா கேக் கொடுக்க வேண்டாமா? ஓ ஆமாங்க, கொடுக்கணும், கொண்டாங்க பைய. ஆமா, பிள்ளைல கிளம்பிட்டா? எங்கங்க, நான் சொன்னேன் சீக்கிரம் கிளம்புங்கம்மா, முன்னாடியே சர்ச்சுக்கு போயிடலானே, அவளும் உருண்டுட்டே தான் கிடக்காளுங்க, கிளம்புன பாடு இல்ல. நீங்க சொல்லுங்க உங்க பிள்ளைகள்கிட்ட. எம்மா ஜாக்லின், கிளம்பிட்டீங்களா எல்லாரும்? எப்பா தூக்கமா வருது, அப்புறம் குளிரும், காலையில மாசுக்கு போலாமா? என்ன சொல்றாளுங்க பாத்தீங்களா? தூக்கமா வருதான், ஏன்னா கோயிலுக்கு போனல தன்னால தூக்கம் வந்துடும், சாத்தா முடிச்சு ஆட்டம். இதே மத்த நாள்னா 2-3 மணி வரை தூங்கவே மாட்டாளுங்க, போய் தூங்குங்கடினா தூக்கமே வரலம்மான்னு சொல்லுவாளுங்க. நீங்க போய் உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க கிளம்ப சொல்லி. ஏன் சோபி கிறிஸ்துமஸ் அதுமா கோவப்படுற? நீ கிளம்பிட்டல்ல, நீ உட்கார்ந்துரு, நான் போய் என் பிள்ளைல கிளம்ப சொல்றேன், என் பிள்ளைலாம் செல்லமா வருவாளுங்க.
ஒரு சாதாரண நாள் கோயிலுக்கு கூப்பிட்டா வரலம்மா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றாங்க, விட்டுட்டோம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போங்கம்மாண்ணா, சரி வாரத்தில் ஒரு நாள் தானம்மா எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்கிறோம், விட்டுட்டோம். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அன்னைக்காச்சும் கோயிலுக்கு வராண்டாமா, அன்னைக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதே இது படம் பாருங்க, டிவியை பாருங்கன்னா 24 மணி நேரம் நேரம் போகிறதே தெரியாமல் பாப்பாளுங்க. என்ன மக்களே, இன்னும் கிளம்பலையா? கிளம்பலாம், ஆனா ரொம்ப பனி அடிக்குதுலப்பா, குளிரும்ல, அதான் காலையில மாசுக்கு போலாமா? என்ன மக்களே இப்படி சொல்றா? கிறிஸ்துமஸ்ங்கிறது நமக்கான பண்டிகை, கர்த்தர் நமக்காக பிறக்கிறாரு, நம்ம எல்லாரும் போய் அவரை வரவேற்காண்டாமா? போகணும்தான்ப்பா, இருந்தாலும் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் சோம்பேறியா இருக்கு. என்ன மக்களே இப்படி சொல்றீங்க? கடவுள் நமக்காக பிறந்து எவ்வளவு பாடுகள் பட்டு நம்மளை காக்குறாரு. அவருக்காக இந்த குளிர நம்ம தாங்கிக்கிட மாட்டோமா? இப்படிலாம் சொல்லக்கூடாது மக்களே. கிளம்புங்கம்மா சீக்கிரம். ஆமா ஆமா, கண்டிப்பா நம்ம பாலன் இயேசுவை வரவேற்கணும்ல. நான் இவள்கிட்ட சொன்னேன்ப்பா, இவளுங்க தான் கிளம்புறதுக்கு மாற்ற போட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. கள்ளி எப்படி போட்டு கொடுக்க பாரு அப்பாட்ட. பாருங்க மக்களே, மத்த நாள்லாம் அப்பா உங்க கூட கோயிலுக்கு வர முடியுதா? அப்பா வேலைக்கு போயிருந்தேன். சண்டே நீங்களும் அம்மாவும் தான் போறீங்க. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அன்னைக்கு தான் நம்ம எல்லாரும் குடும்பமா கோயிலுக்கு போறோம், சந்தோஷமா கொண்டாடுறோம். அதுக்கும் நீங்க எல்லாம் வரமாட்டேன்னு சொன்னா என்ன மக்களே? கிளம்புங்க மக்களே சீக்கிரம். சரிப்பா சரிப்பா, இதோ சீக்கிரம் கிளம்புறோம். அப்புறம் ஜாக்லின், நீ ஒரு நல்ல சேரியா பார்த்து கட்டிட்டு வா மக்களே. அப்பா, நான் மாடல் Dress எடுத்து வச்சிருக்கேன்ப்பா கிறிஸ்மஸ்க்கு. நீ சாரிலாம் எனக்கு வேண்டாம். இவளுங்க எல்லாம் மாடல் Dress போட முடியல, நான் மட்டும் எதுக்குப்பா சாரி கட்டிட்டு வரணும்? இல்லம்மா, சேரி கட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு என் அப்பா ஆசைப்படுறேன். அப்பா ப்ளீஸ் 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 பா, நான் சூப்பர் மாடல் Dress எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நான் மட்டும் சாரி கட்டினா இவளுங்க ரெண்டு பேரும் மாடல் Dress போட்டுக்கிட்டு என்கிட்ட சீன் கட்டுவாளுங்க. ப்ளீஸ் பா, நானும் அந்த Dress போட்டுக்கிட்டேன். சரிம்மா, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸே போட்டுட்டு கிளம்புங்க. சீக்கிரம் கிளம்புங்கம்மா. முன்னாடி போனாதான் நமக்கு சர்ச்சில் இடம் கிடைக்கும், பின்னாடினா பனியில தான் நிக்கணும். சரி கிளம்புங்க. சரி, இப்போ யார் ஃபர்ஸ்ட் குளிக்க போறா? ஸ்டெல்லா, நான் ஃபர்ஸ்ட் குளிக்கிறேன்டி. நான் தானே மூத்தவா. ஏய் ஸ்டெல்லா, நான் தான் ஃபர்ஸ்ட் குளிப்பேன். நான் தான் சின்ன பிள்ளை, எனக்கு ரொம்ப குளிரும். நான் ஃபர்ஸ்ட் போய் குளிக்க போறேன். ஜோனா, எங்க ரெண்டு பேத்தையும் ஏமாத்திக்கிட்டு எப்பவும் உன் காரியத்தை சாதிக்கிறதுலே குறியா இருக்கறா. நீ லாஸ்ட்ல தான் குளிக்கணும். ஏக்கா நீ போ. தேங்க் யூ என் அழகு தங்கச்சி. அப்போ நான் நீயா அம்மு குட்டி. போதும் போதும், நீ ஐஸ் வைக்கிறதெல்லாம் போய் குளி. நாங்களும் குளிக்கணும். லேட் ஆச்சுன்னா அம்மா விளக்கு மாற தூக்கிட்டு வந்துருவா. சீக்கிரம் போ. பீட்டர் சர்ச்சுக்குள்ள வரலையா? இன்னும் மாஸ் தான் தொடங்கல இல்லம்மா, 11 மணி தானே ஆகுது. 11:30க்கு நாங்க உள்ள வரோமா. இல்லப்பா, பனி உழுதுல்ல, உள்ள வந்தா இடம்லாம் ஃப்ரீயா இருக்கும், உட்காந்துக்கிடலாம். அப்படியே கோயிலையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். பரவனா கூட்டம் வந்துடும், அதனாலதான் சொல்றேன். போங்கம்மா, அப்படியே இங்க கூட்டம் அள்ளுது. இங்க ஒரு கிளவி நடமாட்டம் கூட கிடையாது. டேய் டானியல், வாழை சுருட்டிட்டு இருக்கணும். இது நம்ம ஊர் கிடையாது. நம்ம ஊர்ல இருந்திருந்தாவது பசங்களோட நல்ல ஜாலியா இருந்திருக்கணும். அப்படி இவனுக்கு பொண்ணு பார்க்கல தான் நீங்க மட்டும் இவனை கூட்டிட்டு வர வேண்டியது தானே? எங்களையும் வந்து கூட்டு வந்து இன்சல்ட் பண்றீங்க. ஏல, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அண்ணி நீங்களும் பார்க்கண்டாமா? ஒரு ஆர்வமே கிடையாது அண்ணன் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்கு. போங்கம்மா, அப்படியே உலக அழகி அண்ணன் பிடிச்சி கட்டி வைக்க போறீங்க. தூத்துக்குடிக்குனாலே உப்பு தான் ஃபேமஸ். உப்புல பிறந்த பிள்ளைகள் என்ன கலராவா இருக்கும், கருப்பா தான் இருக்கும். ஏதோ கருப்பழகி அண்ணனுக்கு பிடிச்சி கட்ட போறீங்கன்னு மட்டும் தெரியுது. டேய் டானியல், உனக்கா பொண்ணு பார்த்துருக்கு? நம்ம அண்ணனுக்கு தானே பொண்ணு பார்த்துருக்கு. நம்ம அண்ணனே சும்மா நிக்கிறான், உனக்கு என்ன? உனக்கு என்னப்பா? நம்ம ஊர்னா பொண்ணுங்க வருவாங்க, சைட் அடிக்கலாம்னு நினைச்சிருப்ப. இங்க யாரும் இல்லைன்னொன்னே உனக்கு டென்ஷன் ஆகுது. இத பாருங்கப்பா, நம்ம வந்தது சர்ச்சுக்கு. இயேசு பிறக்க போறாரு, அதனால அதுல ஆயத்தமா இருங்க. இங்க சைட்டு கீட்டுன்ற தப்பான வார்த்தைலாம் சர்ச்சில் வச்சு பேசக்கூடாதுப்பா. ஆமா, இங்க சைட் அடிக்கிறதுக்கு பொண்ணுங்க அப்படி லைன்ல நிக்காம போங்கப்பா. ஒரு கும்பிடு போடுறோம், சர்ச்சுக்குள்ள போறீங்களா? நாங்க ஒரு 1/2 வந்துருவோம். சரி பீட்டர், நாங்க சர்ச்சுக்குள்ள போறோம். தம்பிகள் எல்லாம் பத்திரமா கோயிலுக்குள்ள கூட்டு வந்துரு. போங்க போங்க, அப்படியே எங்க 2 பேத்தையும் பூச்சாண்டி பூக்கிட்டு போயிடுவான். டேய் மைக்கேல், வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, ஒரு காக்கா குஞ்சும் காணோம். இது ஊரா இல்ல சுடுகாடா? எனக்குமே அப்படிதான் சுடுகாடு மாதிரி தான் தெரியுது. பீட்டர் அண்ணா, இந்த ஊரை பட்டா சரிப்பட்டு வரல. நீ பொண்ணை பார்த்தனா வேண்டான்னு சொல்லிடு.
டேய் சச்சு முன்னாடி இருந்து என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இந்த ஊர்க்காரங்க காதல யாருக்காவது கேட்டுற போகுது, சும்மா இருங்கடா. டேய் பீட்டர், அங்க இருந்து ஒரு சூப்பர் பிகர் வருதுடா. பிகரா? எங்க கண்ணே செத்து போய் கிடக்கு. டேய் உனக்கு கண்ணு குருடா? நாளைக்கு சாக போற ஆயா மாதிரி இருக்கு, அத பத்தி ஃபிகர்னு சொல்ற? சாரி டேனியல், யாருமே காணுமா, அதான் திடீர்னு ஒரு உருவத்தை பார்த்தேன்னு ஃபிகர்னு நினைச்சிட்டேன். டேய் இன்னொரு ஃபிகர் இல்லடா, ஆன்டி. டேனியல் உண்மையாவே அங்க ஒரு சூப்பர் ஃபிகர் வருதுடா. இல்ல உன் பேச்சுலாம் என்னால நம்ப முடியாது. முகத்தை பார்த்தா தான் சூப்பர் ஃபிகரா இல்ல சொத்த ஃபிகரான்னு சொல்ல முடியும். வாவ் சூப்பர் ஃபிகர்டா, முடிய பாரு அப்படியே கர்லிங் ஹேர். சீச்சி எனக்குலாம் இதெல்லாம் சூப்பர் ஃபிகரா தெரியல. பார்பிக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு உருவம். மைக்கேல் நீ வேணா சைட் அடிச்சுக்கோ, அப்படிதானே? ஆமா சே எனக்குமே பிடிக்கல. ஆமா உன்னை யாரு சைட் அடிக்க சொன்னா? உனக்கு பொண்ணு பார்க்க தானே வந்திருக்க, நீ கொஞ்ச நேரம் மூடிட்டு இரு. எல்லாமே ஒன்னால தானா? நாங்களும் இந்த பட்டிக்காடு ஊர்ல வந்து நிக்க வேண்டியது. எலிதான் எள்ளுக்கு காயனா, எலி புழுக்க நாங்க ஏன் காயணும்? எனக்குமே இந்த ஊரை பார்த்தா பயமா தாண்டா இருக்கு. கோபுரங்கள் சாய்வதுல அரக்காணி இருப்பால, அவ்வளவு மாதிரி யாரையாவது எனக்கு கெட்டி வச்சிட போறாங்கன்னு. டேய் அண்ணா ஏன் இவ்வளவு பயப்படுற? அப்ப நீ எந்த மாதிரி பொண்ணதான் எதிர்பார்க்கிற? டேய் மைக்கேல், நான் ஆசைப்படுற பொண்ணு ரொம்ப மாடலாவும் இருக்க கூடாது, ரொம்ப ட்ரெடிஷ்னலாவும் இருக்க கூடாது, மீடியமா இருக்கணும். அப்புறம் அவளை நான் பார்க்கும் போது சில்லுன்னு குளிர்ந்த காத்து என் மேல படணும். அவளை பார்த்தோன்னே அவதான் எனக்காக பிறந்தவன்னு என் மனசு சொல்லணும். அப்புறம் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவ கூட தான் வாழணும்னு என் மனசு சந்தோஷமா சொல்லணும். அப்படி ஒரு பொண்ணு தாண்டா எனக்கு வேணும். அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. உனக்கு அடுத்து நாங்க இருக்கோம். உனக்கு கல்யாணம் ஆனா தாண்டா எங்களுக்கும் கல்யாணம் ஆகும். இல்லடா எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவன் என் கண்ணு முன்னாடி வருவா. இந்த பாலநேசு அவளை எனக்கு கண்ணு முன்னாடி காட்டுவாரு. ஆமா காட்டுவாரு. ஏசுக்கு வேற வேலையே இல்லைல்ல, உனக்கு ஆள் பிடிச்சி விடுறது தானே வேலை. டேய் இது ஜீசஸ் சர்ச்சு கிடையாதுடா, இது பனிமய மாதா சர்ச்சு. அப்படி உனக்கு மாதாதான் உனக்கு அழகான பொண்ணு உனக்கு கண்ணில் காட்டணும். நீ மாதா கிட்ட கேளுடா. ஆமா ஜீசஸும் அவங்க அம்மாவும் உனக்கு பொண்ணு அனுப்பி விடுறதுதான் வேலை. அவங்களுக்கு வேற வேலையே இல்லைல்ல. ஒரு பொண்ணை பார்த்தோமா, கரெக்ட் பண்ணோமா, அப்புறம் சைட் அடிச்சோமா, உஷார் பண்ணோமான்னு இல்ல. ஜீசஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கானு ரெண்டு மடையனுங்களும். நான் முதலாய் எழுதிய காதலிசை அதற்கொரு ஆதார ஸ்ருதி நீ. வாராயோ வாராயோ காதல் கொள்ள, பூவோடு பேசாத காற்று இல்ல, என் இந்த காதலோ நேற்று இல்ல, நீயே சொல்வனமே, நீயே சொல். வாவ் டேய் நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்தா ஒரு ஃபீலிங் வரும்னு சொன்னல, அந்த ஃபீலிங் இந்த பொண்ணை பார்த்துன்னு வருதுடா. அப்போ இந்த பொண்ணு தானா?